கிரியேட்டிவ் பைட். நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தியான டிஷ் பார்க்க போறோம். என்னன்னா பச்சை பயிறு சவ்வரிசி வடை. எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. நைட்டில் பச்சை பயிரும் சவ்வரிசியும் நல்லா ஊற வச்சுக்குங்க. இது ஊற வச்சுட்டு நல்லா அரைப்போம். 1-2 அரைக்கணும். நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு 1-2 இது மாதிரி. நம்ம அடுத்து இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் போடலாம். கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ்க்கு அரிசி மாவு சேர்த்துப்போம். ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். அதோட மல்லி புதினாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பருப்பு வடை மாதிரியே தட்டி எண்ணெயில் போடணும். இப்போ நம்ம சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வடையை தட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக எடுத்துக்கிட்டு இப்படி நல்ல பருப்பு வடை சைஸில் தட்டிக்கிங்க. தட்டிட்டு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌனிஷாக வெந்திருக்குன்னு. இப்படி பரட்டி பரட்டி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பாருங்கள் நல்லா ரெட்டிஷ் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பச்சை பயிரும் சவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தியான வடை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. ஆல்ரெடி பச்சை பயிரே ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஏன்னா ப்ரோட்டீன். இது புது ரெசிபி, நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.